இன்றைக்கி மூவியில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துலாம் ஒன் பை ஒன்னா. டிமாண்டிங் காலனி படத்துலேருந்து ரைட்ஸ் வாங்கிட்டான்னு சொன்னாங்க. ரெட் ஜெயின் அவங்க தான் இந்த படத்தை வந்து வெளியிட மாதிரி ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. டிமாண்டிங் காலனி அருண் விஜய், நம்ம பிரியங்கா பவன்ஸுங்கிற இந்த படம் அடுத்த மாதம் தேட்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கங்குவா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து நம்ம சூர்யா சார் பர்த்டே ஸ்பெஷலாக இந்த அப்டேட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அநேகமாக இந்த படத்துக்கு ட்ரைலர் விட போகிறாங்களா இல்லை ஃபஸ்ட் லுக் மாதிரி விட போகிறாங்களான்னு சொல்லி தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்தகன் படத்தோட அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து யாருன்னா நம்ம தளபதி விஜய் அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது 24 ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பிரபுதேவா அவங்க தான் இந்த பாட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. நம்ம பிரசாந்த் அவங்க இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவின்னு சொல்லாங்க. இந்த படத்தை வந்து தளபதி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தளபதிக்கு சம்மந்தம் இந்த படத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரிலீஸ் மட்டும் தான் அவர் பண்ணுறாரு போய் சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி, அந்தகன் சாங்கு எப்படி வரப்போகுதுன்னு. அடுத்தது கங்குவா படத்துலேருந்து நம்ம யோகி பாபு பர்த்டே இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கானே சொல்லாங்க. போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லாங்க. நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. போட் படத்துலேருந்து நம்ம யோகி பாபு பர்த்டே ஸ்பெஷலாக நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி 5 மணிக்கு ஒரு சாங்கோட அப்டேட் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாங்கும் விட்டுட்டாங்க. சாங் கேட்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த சாங்கை நீங்கள் கேட்கணுமா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். சாங் ரொம்பவே தரமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. யோகி பாபு பர்த்டே ஸ்பெஷலாக 2 படத்தோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ராயன் படத்துலேருந்து நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதாவது ஜூலை 26 வர வெள்ளிக்கிழமை தேட்டர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்போது அடங்காத அசுரன் நியூ போஸ்டரோட எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கும்போது தரமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த ஊர் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் பேர் போட்டிருப்பான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நம்ம கிடச்ச அப்டேட் என்னென்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அசர்பைஜானில் ஷூட்டிங் முடிச்சு ஒரு போஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டானே சொன்னாங்க படத்தோட டீமு. இந்த படம் தீபாவளிக்கு மோதருக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கங்குவா அமரனும் இது விடாமுயற்சி 2 படமும் ஒட்டுக்கா இறங்குமா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான அப்டேட்னு சொல்லலாம். அடுத்தது ராயன் படத்துலேருந்து இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லாங்க. டிக்கெட் புக்கிங்கு அதுக்கு ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு ஆளுகளாம் நின்றுருக்காங்க. நம்ம தனுஷ் அவங்க இந்த சைடு கதவில் லாக் பண்ணுற மாதிரி போஸ்டர் விட்டுருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்து கங்குவா படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் விட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 11 மணிக்கு AM ஃபயர் சாங் விட போகிறான்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அந்த போஸ்டர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. கொட்டுக்காளி படத்துலேருந்து நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க 5 PM. அதான் சாயங்காலம் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா அவங்க இந்த படத்தில் வந்து பாண்டியன் ஒரு ரோலில் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் வந்து மீனா ரோலில் வந்து பண்ண போகிறான்னு சொல்லி அஃபிஷியலாகவே கேஸ்டிங்கில் அப்டேட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இந்த படம் சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்மளுக்கு கிடச்ச அப்டேட் என்னென்னா நம்ம கவினோடதும் நயன்தாரா அவங்களும் 2 பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அவங்களோட படத்தோட ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னே சொன்னாங்க. நயன்தாராவும் நம்ம கவின் அவங்களும் ரொம்ப கம்பேக் கொடுத்த மாதிரி இந்த படத்தில் தெரியுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு லவ் ஜேனர் ஸ்டோரியாக இருக்குமான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம கிடச்ச அப்டேட் கோட் படத்தில் நம்ம யோகி பாபு அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக ப்ரொடக்ஷன் டீம் வந்து அப்டேட் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் பார்க்கும்போது தலைவன் தரமாக இருக்காருன்னு சொன்னாங்க. வந்த போஸ்டரில் இது ஒரு போஸ்டர் அடிச்சு நொறுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். கோட் படத்தில் யோகி பாபு இருக்கான்னு இதிலே கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. இப்போதைக்கு கிடச்ச தகவல் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.